கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது 3வது முறையாக அசாசினேஷன் அட்டெம்ப்ட் படுகொலை முயற்சி நடந்திருக்கிறது, தோல்வியும் அடைந்திருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் ஒவ்வொரு ஆண்டும் அதிபர் மாளிகை, அதுதான் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை பல பத்திரிகையாளர்கள் கவர் பண்ணுவாங்க. அவர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அதில் அதிபர் வருவார், மற்ற பல்வேறு ஆட்கள்லாம் வருவாங்க, பேசுவாங்க. கொஞ்சம் ரோஸ்டிங்லாம் கூட நடக்கும், அதில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஸோ இந்த டின்னர் நிகழ்வு நேற்று நடப்பதாக இருந்தது. அதில் ஒரு நபர் கையில் நிறைய ஆயுதங்களுடன், நீங்கள் பயங்கரமாக ஆச்சரியப்படுவீங்க, எப்படிப்பா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அங்கே வராங்கன்ட்டு. அந்த ஹோட்டலில் அவர் எந்த ஹோட்டலில் இந்த நிகழ்ச்சி நடப்பதாக இருந்ததோ அல்லது நடந்ததோ அதில் அந்த இருக்கிற ரூமில் இவர் செக்இன் பண்ணியிருக்கார். ஸோ ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார், இங்கே தான் இவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊராக இருந்தால் அது என்ன மாதிரியான கெடுபிடிகள் இருக்கும், எப்படி அமெரிக்காவில் இந்த மாதிரி கெடுபிடிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே அவர் தங்கி கொண்டு கையில் துப்பாக்கிகளோடு மல்டிபிள் துப்பாக்கி வச்சுருக்காரு. தள்ளிட்டு உள்ளே ஓடி வராரு, துப்பாக்கியாலையும் சுடுறாரு. ஒருவர் மீது குண்டு பாய்கிறது. அவர் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட், அவர் மேலே குண்டு துளைக்காத ஆடை அணிந்திருக்கிறார், அதனால் அவரும் பிழைத்து விட்டார். உடனே அதுக்கப்புறமா ஒரு புரோட்டோகால் இருக்கும், நீங்கள் எண்ணற்ற ஹாலிவுட் சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பிரசிடெண்ட்டை கீழே தரையில் படுக்க சொல்லுவாங்க. அவர் மேலே பாய்ஞ்சு அவர் மேலே குண்டு துளைக்காத வண்ணம் பார்த்துட்டு அவர் அப்படியே குனிந்த வண்ணம் அவரை அந்த அறையிலிருந்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. ஒரு சிச்சுவேஷன் ரூம்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே அவரை அனுப்பி அங்கே கொஞ்ச நேரம் லாக்டவுன், அந்த என்டையர் ஹோட்டலில் லாக்டவுன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை பத்திரமாக அவருடைய வண்டியில் ஏற்றி அவரை வேறு இடத்துக்கு வெள்ளை மாளிகைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த ஊரில் நடக்குதுங்கிறது பொறுத்து, அதே ஊரில் இருக்கிறதுனால வெள்ளை மாளிகைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதான் நடந்தது. இப்போ இதோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பிபிசிலையும் மற்ற செய்தி பத்திரிகைகளையும் நிறைய தகவல் வந்துருச்சு. இது சாதாரணமான நிகழ்வு இல்லை இல்லையா? அதனால் ஸோ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தகவல் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயில்டான தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தில் அமெரிக்காவை அடிச்சுக்க முடியாது. அவங்களுடைய அந்த வேகம், எத்தனை வேகத்தோடு அவங்க தகவலை திரட்டுறாங்க அப்படின்ட்டு. 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவர், அவர் தனியாக, அவர் கூட யாரும் இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை. அவர் தனியாக வந்திருந்தார். அவரிடம் மல்டிபிள் வெப்பன்ஸ், ஆர்ம்டு வித் மல்டிபிள் வெப்பன்ஸ், அப்போ விதவிதமான 2-3 துப்பாக்கிகளை அவர் வைத்திருந்தார். அதில் முழுக்க குண்டுகள் நிரம்பி இருந்தன. ஒரே ஒரு முறை தான் அவர் சுட்டிருக்கிறார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர், அதனால் எவ்வளவு குண்டுகள் வெளிப்பட்டனன்னு தெரியல. அவரையும் சுட்டு கொள்ளாமல் அவரை பாய்ந்து பிடித்து விட்டார்கள். இதுக்கு முன்னாடி அவர் இந்த தாக்குதலில் ஈடுபடுவதற்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு வச்சுங்களேன், ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய அறிக்கை, நான் என்ன செய்ய போகிறேன், ஏன் செய்ய போகிறேன் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்ச அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதை இந்த தாக்குதல் நிகழ்வதற்கு முன்னமே அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அதை காவலர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஏதோ ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு அவர் இந்த மாதிரி என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரன் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இது அனுப்பிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதோடைய தலைமையில் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இந்த பெயர்களெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லலைனாலும் குறிப்பால் அது புரிந்து கொள்ளக்கூடியது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பீடோஃபைல் ரேப்பிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வயது குறைந்த பெண்களோடு உறவு கொண்டிருக்கிறார், குழந்தைகளோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கிற ஒரு எபிசோட் பற்றி உங்களுக்கு அவ்வப்போது நான் பேசியிருக்கிறேன். அதை எடுத்து, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய பேர் இந்த அறிக்கையில் இல்லை, அதை குறிப்பால் உணர்த்தி இவர் ரொம்ப கெட்ட மனிதன், அது தவிர உலகத்தில் பெரிய அழிவுகளுக்கு காரணமாக இருக்கிறார், வெனிசுவாலாலாம் மென்ஷன் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் நான் கொல்லப்போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு அதில் அனைவரையும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயும் அப்புறம் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக லிஸ்ட் ஆஃப் பேர்கள்லாம் கொடுக்குறாரு. போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போகிறார். அவர் அங்கே யார் இருக்காங்க என்னங்கிற லிஸ்ட் அவருக்கு இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார். அங்கே ஏகப்பட்ட கெஸ்ட் இருந்திருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் கெஸ்ட். யார் யார்? அரசியல்வாதிகள்,
பத்திரிகையாளர்கள், பொது அந்த சமூக பிரபலங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், சோஷியலைட்ஸ் அப்படின்னு, இவங்கெல்லாம் வந்து இந்த ஆனுவல் டின்னரில் பால்ரூமில் அந்த ஆனுவல் டின்னருக்காக கேதர் ஆகியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிரசிடெண்ட், அவருடைய மனைவி ஃபர்ஸ்ட் லேடி, அவங்க வந்து கொஞ்சம் அப்படி குறைந்தபட்சம் அவருடைய மனைவிக்கு கொஞ்சம் ஷாக் தான் அது. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அந்த அளவுக்கு பயந்து நடுங்கெல்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் பயணம் 3 தடவை நடந்துருச்சு. ஒரு தடவை துப்பாக்கி குண்டு அவரை உரசி கொண்டு சென்றது, காதெல்லாம் ரத்தம், அதான் முதல் முறை. அதற்கு பிறகு 2வது முறை ஒன்றும் நடக்கல, பிடிச்சிட்டாங்க. 3வது முறை இது நடந்திருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக பார்த்தா, வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டல் டின்னர் ப்ரோக்ராம். அப்போது ஒரு நபர் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தள்ளிட்டு ஓடி வர்றது தெரியுது. அவங்க அவரை துரத்திக்கிட்டு வராங்க. வெரி சர்ப்ரைசிங். அவங்க துப்பாக்கியால் அவரை வந்து காலில் சுட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. அவங்க எல்லாரையும் தள்ளிட்டு அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸுக்கும் சஸ்பெக்ட்டுக்கும் துப்பாக்கி இவர் முதல்ல சுடுறாரா, அவங்க முதல்ல சுடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. 5லிருந்து 8 குண்டுகள் சுடப்பட்டன. யார் யாரெல்லாம் சுட்டாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அடிபட்டு, ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் அது வந்து இந்த குண்டு துளைக்காத கவசத்தின் மேலே பட்டதுனால, ஆனால் இந்த இம்பேக்ட் இருக்கும், இந்த முழு இம்பேக்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அது எந்த இடத்துல சுடப்பட்டதோ அந்த பகுதியில் வலிச்சிருக்கும். ஆனால் குண்டு தடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் அதில் அந்த பால்ரூம்குள்ளே மட்டுமே 2000 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ட்ரம்ப்புடைய மனைவியும் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. இப்போ இந்த குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்குது. உடனே அவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எவாக்குவேஷனில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் லேடியும், அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடெண்ட், அதுக்கப்புறமா மற்றவர்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப் இதை பற்றின பல்வேறு, இன்ஃபேக்ட் இந்த தகவல்களையும் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோ அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோ, அந்த யார் சுட்டானோ அவனை சட்டை இல்லாமல் வச்சு எடுத்த ஃபோட்டோவையும் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் ட்ரம்ப்புக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் நம்ம வந்து ட்ரம்ப்புடைய சோஷியல் மீடியாவில் தான் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னருங்கிறது 1921 தொடர்ந்து இது வந்துட்டு இருக்கு. இவர் ஒரு சிட்டிங் பிரசிடெண்ட் யூஸ்வலாக இருப்பார். ஆனால் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்பொழுது இதை அட்டன் பண்ணவே இல்லை. இதுதான் முதல் முறையாக பிரசிடெண்ட்டாக அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அதுலேயே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த நிகழ்வுக்கு பிறகும் அவர் வந்து இது திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவனை தான் பிடிச்சிட்டிங்களே, நிகழ்ச்சியை நடத்தலான்னு. பட் புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாதான். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்கோ அல்லது த்ரெட் டு பிரசிடென்ட்ஸ் லைஃப் இருந்ததுன்னா அந்த நிகழ்ச்சி அதோட கேன்சல். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற யார் என்ன வெப்பனோட பதுங்கி இருந்து திரும்பவும் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயத்தினால கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 30 நாட்களுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி மீண்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்ன இவர் மீதான லைஃப் அப்படி அட்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024 ரேலி, அப்போ இவர் வந்து ஜெயிக்கல. அந்த சமயத்தில் தேர்தல் நடக்க போகிறது. நவம்பரில் தான் தேர்தல் நடக்கும். அப்போ வந்து அந்த ரேலியில் தான் துப்பாக்கி குண்டு சுடப்பட்டு இவரை உரசி கொண்டு சென்றது. அது வந்து பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் அப்படிங்கிற இடத்துல. அடுத்தது அவர் பாம் பீச் ஃப்ளோரிடாவில் கால்ஃபிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு செப்டம்பர் 2024, அதுக்கப்புறமா அக்டோபர், அதுக்கப்புறமா தான் நவம்பர் தான் உங்களுக்கு தேர்தலில் அவர் ஜெயிக்கிறார். பிறகு என்ன நடந்தது? இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நபரை பற்றி என்னென்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இது 31 வயசாகுது இந்த கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவருக்கு. இவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேச்சுலர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ பேச்சுலர் ஃப்ரம் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கால்டெக் என்று பெயர், ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. அதுக்கு பிறகு அவர் வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்காரு. பிறகு அவர் வந்து C2 எஜுகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம், டியூட்டரிங் ஃபர்ம் அப்படி நாங்கள் சொல்லுவாங்க. ரெகுலர் ஸ்கூல் கிடையாது,
அடிஷ்னல் சப்போர்ட்டுக்காக கல்வி கற்றுத்தர்றது. அதில் இவர் பார்ட் டைமாக 2020 வேலை பார்த்து வந்திருக்காரு. 2024 டீச்சர் ஆஃப் த மந்த் அப்படின்லாம் கூட ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. அந்த அமைப்பில் அவர் பள்ளிக்கூடம் எதுலேயும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆசிரியர்கள்லாம் இவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், பொலைட், குட் ஃபெலோ, நல்ல ஆசாமி மாதிரி தான் தெரிஞ்சார் அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தூரம் தகவல் திரட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இதெல்லாம் ஒரே நாளைக்குள்ளே கிடைச்ச தகவல்கள் இதெல்லாம். இவர் எந்த கட்சியிலும் தன்னை ரெஜிஸ்டர் செய்யவில்லை. அங்கே இருக்கிற ஒரு கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் தங்களை ரிப்பப்ளிக்கன் அல்லது டெமோக்ராட் அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் அக்டோபர் 2024 கமலா ஹாரிஸை தோற்கடித்து தான் ட்ரம்ப் பதவிக்கு வந்தார். கமலா ஹாரிஸுக்கு $25 டொனேஷன் கொடுத்துருக்கார். எந்த அளவுக்கு தகவல் சேகரிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போ இவர் அடிப்படையிலேயே ஒரு ப்ரோ டெமோக்ராட், ஆன்டி ரிப்பப்ளிக்கன் அப்படிங்கிறதெல்லாம் இதுலேருந்து எல்லாமே ப்ரூவ் பண்ணிட முடியாது. பட் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ இவர் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒன்று எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தா, அதில் உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஒருவர் போகணுமானா நிச்சயமாக போகக்கூடாது. அந்த மெசேஜில் அவர் தன்னை ஃப்ரெண்ட்லி ஃபெடரல் அசாசின் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஃபெடரல் அப்படிங்கிறது இந்த இடத்துல மத்திய அரசு. இப்போ நம்ம ஊரில் மத்திய அரசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க, மைய அரசு. அந்த மைய அரசை சேர்ந்தவர்களை தீர்த்து கட்டுவது அப்படிங்கிறது தான் இவர் குறிக்கோளாக கொண்டிருக்கிறாரு. ஒரு அவுட்லைன் பிளான் கொடுத்துருக்காரு இந்த அறிக்கையில். அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல் நாட் இன்க்ளூடிங் காஷ் பட்டேல். ஸோ இவர் காஷ் பட்டேலை சேர்க்கல டார்கெட் லிஸ்ட்டில். இவங்களை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியலை நான் டார்கெட் பண்ணுறேன். ப்ரையாரிட்டைசிங் ஃப்ரம் ஹையஸ்ட் ரேங்கிங் டு த லோவஸ்ட். மேல்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் தொடங்கி கீழ் நோக்கி நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இப்போதான் ஷூட்டிங்க்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி தன்னுடைய ரூமில் இருந்து குடும்பத்தை எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு அப்படியே இறங்கி நேராக சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் தள்ளிட்டு, செக்யூரிட்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ளே ஓட பார்த்துருக்காரு. அப்போ நடந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இந்த துப்பாக்கி சூடுதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி தலைமையில் இருக்கிறவர் ட்ரம்ப்னு பெயர் சொல்லலை, ஆனால் அவர் பல பதங்களை பயன்படுத்துகிறாரு. பெடோஃபைல், ரேப்பிஸ்ட், ட்ரைட்டர் அப்படின்லாம் சொல்கிறாரு. ட்ரைட்டர்னா துரோகி, ரேப்பிஸ்ட், பெடோஃபைல் உங்களுக்கே அர்த்தம் தெரியும். அதே மாதிரி நிறையா, அதாவது நான் எந்த மாதிரியான துப்பாக்கியை பயன்படுத்த போகிறேன், என்ன மாதிரியான குண்டுகளை பயன்படுத்த போகிறேன், சுற்றி இருப்பவர்கள், அதாவது என்னுடைய டார்கெட்டை தவிர மற்றவங்க மேலெல்லாம் இது தாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் தன்னுடைய மத நம்பிக்கைகளுக்குள்ளே போகிறாரு. ஒரு கிறிஸ்தவனாக நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய மறுகண்ணத்தை, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காண்பீங்கள் அப்படின்னு இயேசு சொன்னதாக வருகிறது அல்லவா. அதெல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே அப்ரஸ் பண்ணப்படும் பொழுது, நீங்கள் நசுக்கப்படும் பொழுது ஒரு கண்ணத்தில் அடிபட்டால் இன்னொரு கண்ணத்தை காண்பீங்கள் அப்படிங்கிறது பொருந்தலாம். ஆனால் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் நடக்கலை, அதனால் நான் தாக்கப் போகிறேன் அப்படிங்கிறாரு. வெனிசுவேலா பற்றி பேசுகிறாரு. இமிக்ரேஷனில் எவ்வளோ கொடூரமாக அந்த ஐஸ் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஏஜென்சி இருக்குது, அது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. இப்படி ஒரு ஹோல் லிஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டு நான் ஐ ஹவ் டு ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்கிறாரு. அவருடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை பார்க்கும்பொழுது இது மேட்ச் ஆகுது. அங்கே அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த மேனிஃபெஸ்டோவையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்பொழுது, இது எல்லாம் நடந்ததுக்கு பிறகும் கூட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பேட்டி, இதெல்லாம் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ஒரு பேட்டி தர்றார். அந்த பேட்டியில் சிபிஎஸ் நியூஸுடைய நோரா ஓடானல் அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய பேட்டியில் என்னத்துக்காக இந்த பேட்டியை ட்ரம்ப் கொடுக்குறாருன்னே தெரியல. ஏன்னா அவங்க இந்த மேனிஃபெஸ்டோலேருந்து கோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே படிக்கிறாங்க. I am no longer willing to permit a pedophile, rapist and traitor to coat my hands with his crimes அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப்புக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. நேச்சுரலி இல்லையா?
அதனால ஏன் வந்து இந்த மாதிரியான பேட்டிகளுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியல, நிஜமாவே புரியல. உன்னை எல்லாரையும் பேட்டி எடுக்கிற அம்மாலேருந்து எல்லாருக்கும் திட்டு. நீ இந்த படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மோசமானவங்க, மட்ட ரகமானவங்க அப்படின்னு ஒரு திட்டிட்டு, நான் நிச்சயமாக பெடோஃபைல் கிடையாது, ரேபிஸ்ட் கிடையாது அப்படின்னு அவர் வந்து கொதிச்சு இடறாரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பேர் இந்த அறிக்கையில் இல்லை, இருந்தாலும் அவர் சொல்றாரு ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் ஒரு சிக், அந்த இதை எழுதின ஆள் வந்து ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு எல்லாருக்கும் திட்டு பயங்கரமாக திட்டிட்டு, நான் இதை பற்றியெல்லாம் நான் வந்து கவலையே பட போகிறதில்ல. அவர் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு, ஏன் என்ன மாதிரியான ஆளையே அவங்க தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஐ எம் அ கன்சிக்வென்ஷியல் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நான் வந்து முக்கியமான செயல்படக்கூடிய ஒரு அதிபர். இதனால் வரைக்கும் வந்த அதிபர்கள்லேயே மிக அதிகமாக நான் வேலையும் செய்கிறேன். நான் என்னுடைய வேலை வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அதை கண்டு தான் இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. மாறாக நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு வச்சுங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவர் வந்து ஜோ பைடனை, தனக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்த ஜோ பைடனை குறிப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு பாருங்கள், அவருக்கு ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவரை யாரும் அசாசினேட் பண்ணணும்லாம் முயற்சி பண்ணது கிடையாது. அப்படிலாம் அவர் சொல்லலை. நம்மளுடைய யூகம் தான் இது. நான் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, என்னை வந்து தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க, ஆனால் நான் இதை பற்றி கவலையே படலை அப்படின்னு அவர் சொல்லி அந்த பேட்டி ஒரு மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரியான படுகொலைகள் எந்த விதத்திலையும் தீர்வாகா. நீங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து அமெரிக்காவில் அவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அவருக்கு 4 வருடம் இருக்குது. இதுதான் அவருடைய கடைசி டேர்ம். இப்பொழுது தான் அவர் வந்து 2வது ஆண்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் 2 முழு ஆண்டுகள் இருக்குது. சொச்ச மாதங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. இதெல்லாம் அவர் முடிக்கணும். இதற்குள்ளே அவர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு அதிகபட்சமாக அந்த மக்கள் மாற்றணும்னு நினச்சா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் இப்போ வரப்போகுது தேர்தல், நவம்பர் மாத தேர்தல் வருகிறது. அதில் நிறைய டெமோக்ராட்ஸ் அவங்க எலெக்ட் பண்ணலாம். அப்படியே ஆனாலும் கூட மேலவை, இது கீழவை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட் இருக்குது. அந்த மேலவையில் வந்து அவ்வளவு எளிதில் அங்கே மொத்தம் 100 உறுப்பினர்கள், காஸ்டிங் ஓட்டு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு உண்டு. அங்கே டக்குன்னு நீங்கள் மாற்ற முடியாது. பட் ஓரளவுக்கு அதில் ஒரு மாற்றத்தை இப்பொழுது ஏற்படுத்தலாம். இந்த மாற்றங்களெல்லாம் நிகழ்ந்தால் பிரசிடெண்ட் நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சட்டமாக்க முடியாது. 1. 2வது, அவரை இம்பீச் பண்ண, இன்னும் ஒரு முறை இம்பீச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவும் வந்து அவ்வளவு எளிதில் நடக்காத ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் வந்து பேசாமல் இன்னும் 2.5 வருஷம் வெயிட் பண்ணுறது ஒன்று மட்டும்தான் வாய்ப்பு. இது போன்ற கொலை முயற்சிகள் எல்லாம் தவறானவை, கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டியவை. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.